பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு இந்நேரமும் நேரமும் ஆராதனையும் ஸ்துதி, ஸ்துதியும் ஜோஸ்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவது. மே 21 புனித யூஜின் தே மாசேநாட் 1781 to 1861. மரியாயின் மாசற்ற இதய சபையினர் பணியை துவக்கி வைத்தார். பிரான்ஸ் நாட்டில் பிறந்த இவர் குருப்பட்டம் பெற்று அங்கு நடந்த புரட்சியின் விளைவாக துன்புற்ற மக்களுக்கு பணிபுரிந்தார். இவருடைய வாழ்வையும் பணியையும் கண்ட பலர் இவரோடு இணைந்து பணியாற்றினர். யூஜின் மார்சேல் நகரின் ஆயராகி பல பங்குகளை நிறுவினார். இவர் அமலமரி தியாகி சபையை நிறுவி பல நாடுகளுக்கும் வேத போதக பணிகளுக்கு பலரை அனுப்பினார். 1861 ஆண்டு மே மாதம் 21ஆம் தேதி இவர் இறைவனடி சேர்ந்தார். 1975 ஆண்டு திருத்தந்தை 6ஆம் சின்னப்பர் இவருக்கு முத்திப்பேறு பட்டம் கொடுத்தார். திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்பர் இவருக்கு புனிதர் பட்டம் கொடுத்தார். May 21st, Wednesday. Today's Gospel. I am the vine and you are the branches. John chapter 15, verse 5. Israel, but that Israel did not produce obedience to him under the old covenant. Jesus alone is the true vine, true Israel, because his obedience in fullness to the Lord. God pleased him. Now the church, the new Israel, is grafted onto this true vine. Romans chapter 11, verse 13 to 24. And not to the old Israel, a dead vine, or to the old covenant. Remaining with him, our obedience to his will surpasses that of the old Israel. Matthew 5, verse 20. And we produce fruits of the Spirit. Galatians 5, verse 22. The fruit of the Spirit are love. Galatians chapter 5, verse 22. அட்டை எண் 47 பாடல் எண் 1 உலகில் வாழும் மாந்தர் எல்லோரையும். உலகில் வாழும் மாந்தரெல்லோரையும் இறையரசில் இணைப்பீர் தேவா. உலகில் வாழும் மாந்தரெல்லோரையும் இறையரசில் நீர் இணைப்பீர் தேவா.
கோதுமை மணி ஒன்றித்து அப்பம் தருவது போல் பல திராட்சை பழம் ஒன்றித்து ரசம் தருவது போல் எல்லோரும் ஒன்றித்து அன்பினில் வாழ்வோம். உலகில் வாழும் மாந்தரெல்லோரை இறையரசில் நீ இணைப்பீதேவா. ஒளி வீசிடும் சுடர் மகிழ்வில் நம்மை இணைப்பது போல் உள்ளம் மகிழ்ந்திடும் அன்பு நம்மை ஒன்று சேர்ப்பது போல் உம்மரசினில் வாழ்ந்திடவே அன்பில் சேர்ப்பி உலகில் வாழும் மாந்தரெல்லோரை இறையரசில் நீர் இணைப்பீதேவா. மனம் பரப்பிடும் மலர் தன்னிடம் நம்மை இழுப்பது போல் ஒலி எழுப்பிடும் மணியோசை நம்மை அழைப்பது போல் உம்மின் அழைப்பாலே எம்மை இணைப்பீர் உலகில் வாழும் மாந்தரெல்லோரை இறையரசில் நீ இணைப்பீதேவா. உலகில் வாழும் மாந்தரெல்லோரை இறையரசில் நீ இணைப்பீதேவா. எழுந்து நிற்போம். I am the vine, you are the branches. யோவான் 15:5. நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். இது கிறிஸ்து வழங்கும் வாழுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, குறிப்பாக UFX என்ற சேட்டலைட் டிவி, இதன் வழியாக அநேகர் ஆவலுடன் ஆர்வமுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த ஒளிபரப்பு நேரடியாக சென்று கொண்டிருக்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து மக்களையும் இந்த நற்கருணை ஆராதனைக்கு அழைக்கின்றோம். நீரன்றி நான் யார், நினைவு ஆர், என் நெஞ்சகம் ஆர், தாய் அன்றி சோலும் உண்டோ, சாற்றாய் பராபரமே. தாய்மானவருடைய அருமையான வார்த்தைகள். இறைவா, நீரின்றி நான் இல்லை. உன்னோடு இணைந்திருந்தால்தான் என் நெஞ்சம், என் நினைவு, என் சொல், செயல் அனைத்தும் உம்மிடம் இணைந்திருக்க வேண்டும். தாயும் சோலும் தாயும் சேயும் இணைந்திருப்பது போல இருக்க வேண்டும் என்று அவருடைய ஜெபம். 3 kinds of branches. 1. Branches that bear no fruit. 2. Branches that need pruning. 3. Branches that bear abundant fruit. 3 விதமான கிளைகளாவன. 1. கனிதராத கிளைகள். 2. தரிக்க வேண்டிய கிளைகள். 3. அபரிதமான பழங்கள் தரும் கிளைகள். கனிதராத கிளைகள். ஒதிய மரம் நல்ல உதாரணம். நல்ல பெருத்து இருக்கும், நிறைய இலைகள் இருக்கும், பச்சை பசேர் என்று இருக்கும். பார்ப்பதற்கு பார்த்தால் ஒரு நல்ல நிழல் தரக்கூடிய மரம்தான்.
ஆனால் அதனால் வேறு எந்த பயனும் கிடையாது, நிழல் மட்டும் கொடுக்கும். ஆகவேதான் பழமொழியை உண்டு, ஒதியம் பெருத்தால் என்ன, ஈயாதார் வாழ்ந்தால் என்ன என்று இரண்டையும் சேர்த்து. ஒதியம் பெருத்தால் கூட அதை அறுத்து உத்தரத்துக்கோ வேற மரப்பொருட்களோ செய்ய முடியாது, எல்லாம் உள்ள தண்ணி கோத்துக்கிட்டு இருக்கும், முருங்கை மரத்தை போல. இப்படி கனி தராத கிளைகளாக, கனி தராத மரங்களாக, பயன் தராத மரங்களாக சில வகை உண்டு. அதே போன்று மனிதர்களும் சில வகை உண்டு. அவர்களால் எந்த பயனும் பிரயோஜனமும் இல்லை, குடும்பத்திற்கோ சமுதாயத்திற்கோ நாட்டிற்கோ. வெறுமனே மண்ணிற்கு பாரத்தை போல இருக்கின்றவர்களை இந்த முதல் தரமாக. இரண்டாவது, தரிக்க வேண்டிய கிளைகள். கிளைகளை தரித்தால்தான் அவைகள் செழுமையாக பலன் தரக்கூடிய வகையில் வளரும், பலன் கொடுக்கும். இங்கே ஏறக்குறைய ஒரு 4-5 பாதாம் மரம் நட்டிருக்கிறேன். அந்த பாதாம் மரங்களை சிறிய செடியிலிருந்தே கவனித்து கவனித்து பக்கவாட்டில் வருகின்ற கிளைகள் அது துளிர்க்கும் பொழுதே போய் கை வச்சாவே உடைச்சிக்கும். அதை உடைத்து விட வேண்டும், அப்பொழுதுதான் செடி நேராக வளரும். தேக்கு மரத்துக்கும் அதே பொருந்தும். அப்படி நேராக வரும் பொழுது நமக்கு தேவையான உயரத்துக்கு தகுந்தாற்போல் அதை தரித்து கொண்டே இருந்தோம் என்றால் அந்த மரம் நேராக வளர்ந்து ஒரு 10-12 அடி உயரம் வர வரைக்கும் இவ்வாறு செய்தோம் என்றால் ஒரு அழகிய நீண்ட மரம், பாதாம் மரம் கொடை விரித்தார் போல அது நிழல் கொடுக்கும். கீழே நாம் போய் நிற்கலாம் அல்லது நம்முடைய வாகனங்களை நிறுத்தலாம், எந்த தடையும் இருக்காது. அழகாக ஒரு கொடை பிடித்த மரத்தை போல இருக்கும். அதை அப்படி செய்வதற்கு அதனுடைய கிளைகளை எல்லாம் ஒடித்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரே ஒரு நடுவில் இருக்கக்கூடிய மரத்தை மட்டும், இந்த சென்ட்ரல் ஸ்டெம் இதை மட்டும் வைத்து மீவுகளை களைக்க வேண்டும். அப்பொழுது அது அப்படி வளரும். அதே போன்று ரோஜா செடியோ திராட்சை செடியோ கொடியோ அவைகளை தரித்து கொண்டே இருக்க வேண்டும். தரித்த கிளைகளை ரோஜா செடியில் நட்டால் பதியம் கூட போட்டு இன்னும் செடியை பெருக்கலாம். இவைகள் தரிப்பதினால் கெட்டு போய்விடுவதில்லை, அழிந்து போய்விடுவதில்லை, காய்ந்து போய்விடுவதில்லை. மாறாக அது அழகாக இன்னும் துளிர்த்து மலர்களை கொடுக்கும், திராட்சை செடி பழங்களை கொடுக்கும். அதைத்தான் மூன்றாவது, அபரிதமான பழங்கள் தரும் கிளைகள். என்னுடைய தோட்டத்தில் 2 மாமரம் இருக்குது. 2 மாமரத்திலையும் மாங்காய்கள் காய்த்து தொங்குகின்றன. கீழே இருக்கிற வரைக்கும் காய் இருக்கிறது, அதெல்லாம் பத்திரமா இருக்குது. ஏன், இந்த குறும்பு செய்கிற பூசோதி பசங்கள் எல்லாம் இல்லை. ஆகவே இந்த மாங்காய் எல்லாம் அப்படியே வச்ச இடத்துலையே அப்படியே இருக்குது. இல்லைன்னா அதெல்லாம் இந்நேரம் காணா போயிருக்கு. ஆகவே அடிக்கடி நான் குருமடத்தில் செல்லும் பொழுது, பங்கு தந்தையின் வீட்டிலா கனி தரக்கூடிய மரங்களை நட்டால் பிரயோஜனம் இல்லை, அது எல்லாரும் சாமி சொத்து, ஆளுக்கு ஒரு கொத்துன்னு அடிச்சுக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க. பூச்செடிகளை, ரோஜா பூச்செடி வச்சியா, அது ஒன்று கூட பீடத்துக்கு வராது, அது எல்லாம் பறித்து பொம்பளை பிள்ளைங்க கொண்டையில் வச்சுக்கும். இப்படி இவைகளை தங்களுக்காக பயன்படுத்துபவர்கள். ஆனால் அவைகள் தரிக்க தரிக்க அதிகமாக பழங்களை கொடுக்கும், பூக்களை கொடுக்கும், நல்ல பலனை தரும். ஆகவே கண்டித்து திருத்தி ஒருத்து வளர்க்கப்படுகின்ற பிள்ளைகளும் இப்படித்தான். நேற்றைக்கு எனக்கு ஒரு அம்மா ஃபோன் செய்தாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஃபாதர், என்னுடைய 2 மகன்களையும் அழைத்து கொண்டு கேரளாவுக்கு சென்றிருந்தேன். அங்கு எங்களுடைய அப்பாவுக்கு நினைவு திருப்பலி வைத்தேன். நிறைய குருக்கள், என்னுடைய தெரிஞ்ச குருக்கள், சொந்தக்கார குருக்கள் எல்லாம் வந்தார்கள். என்னுடைய 2 பையன்களில் பெரிய பையன் இப்போ +2 பாஸ் பண்ணியிருக்கிறான். அவனும் சரி, அடுத்தவனும் சரி, உங்களிடம்தான் புதுநன்மை பயிற்சி, உறுதி பூசல் பயிற்சி பெற்றார்கள். இந்த சின்ன பையன் கூப்பிய கையை துவக்கத்திலிருந்து கடைசி வரை எடுக்கவே இல்லை. பெரிய பையனாவது கொஞ்சம் அப்படி அசந்தாப்பில் இப்படி இருந்தான். இன்னொரு பையன், சொந்தக்கார பையன், அவன் கேரளா பையன், அவனும் அப்படி இருந்தான்.
ஆனால் இந்த சின்ன பையன் கூப்பிய கையை துவக்கத்திலிருந்து எடுக்கவே இல்லை. இதை திருப்பலியில் ஒப்பு கொடுத்த ஃபாதர்கள் பார்த்து திருப்பலி முடிந்தவுடன் என்னை வந்து பாராட்டினார்கள். இந்த பையன் துவக்கத்திலிருந்து பார்த்தேன், என்ன அருமையாக பக்தியாக கடைசி வரைக்கும் அந்த கூப்பிய கையை எடுக்கவே இல்லையே. அப்பொழுது நான் சொன்னேன், உங்களுடைய தந்தை உங்களுக்கு புதுநன்மை உறுதி பூசலில் கொடுத்த பயிற்சி இது. நாளைக்கு கண்டிப்பாக இதை நான் மற்றவர்களுக்கு பகிர வேண்டும். இந்த செய்தியை மக்களுக்கும் சரி, புதுநன்மை உறுதி பூசல், புதுநன்மை முடிஞ்சு போச்சு, இப்போ உறுதி பூசல் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தவைகளை கடைபிடித்தல் என்பது. அவன் கடைபிடிக்கிறான் பாருங்கள் எவ்வளவு தூரம். அது பிறரை கவரக்கூடிய வகையில் இந்த ஒரு சிறு செயல் ஈர்த்தது என்பதுதான் இப்பொழுது உங்களோடு பகிர்கிறேன். பிள்ளைகளுக்கும் அதே போன்று சொல்லிக் கொடுத்து வருகிறேன். கொஞ்ச நேரத்துக்குள்ளார இந்த கை கீழே இறங்கிடும், இல்லை எங்கேயாவது இப்படி பாக்கெட்டுக்கு போகும், இங்கே நோண்டும் இங்கே நோண்டும், நான் இங்கேருந்து கை கூப்பி காட்ட வேண்டும். ஒரு சிறிய செயல் கோவிலிலே நான் பக்தியுடன் இருக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு. ஆக இப்படி அபரிதமான பழங்களை, கனிகளை, செயல்களை கொடுப்பவர்கள் உள்ளத்தின் ஆழத்தில் அதை பதித்து வைத்துக் கொள்பவர்கள். The greater our union with Christ, the greater our fruitfulness. எவ்வளவு அதிகமாக கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக பயன் பெறுவோம். கிறிஸ்துவோடு ஒன்றித்திருந்தோம் என்றால். ஆகவேதான் அடிக்கடி ஒரு வார்த்தைகளை கேட்டிருப்பீர்கள், வித் ஜீசஸ் ஐ ஆம் ஹீரோ, வித்தவுட் ஜீசஸ் ஐ ஆம் ஜீரோ. இயேசுவோடு இருந்தால் நான் ஒரு வீரன், இயேசு இல்லை என்றால் நான் வெறுமனே ஒரு பூஜ்யம், ஒரு சூன்யம். By his union with us he is the son of man, by our union with him we are the sons of God. Saint Augustine. கிறிஸ்துவோடு நம்மோடு ஐக்கியமாக இருப்பதால் அவர் மானிட மகனாக இருக்கிறார். நாம் அவரோடு ஐக்கியமாக இருப்பதால் நாமும் கடவுளின் பிள்ளைகளாகிறோம். சென்ட் அகஸ்டினுடைய அருமையான வார்த்தைகள். கடவுள் தன்னையே தாழ்த்தி கொண்டு மனித ரூபம் எடுத்து, மனித அவதாரம் எடுத்து மனிதரானார். அதுவும் அடிமையின் தன்மை பூண்டார். சாவை ஏற்கும் அளவுக்கும், அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கும் கீழ்ப்படிபவர் ஆனார். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதனால் நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக ஆகிறோம். இந்த இயேசுவினுடைய வருகையினால், அவருடைய மனித அவதாரத்தினால், by his condescension. செய்யும் செய்கையும் சிந்திக்கும் சிந்தையும் ஐயா நின்னது என்று எண்ணும் அறிவின்றி வெய்ய காம வெகுளி மயக்கமாம் பொய்யிலே சுழன்றேன் என்ன புண்மையே. தாயுமானவர், நான் செய்வது சிந்திப்பது எல்லாம் இறைவா உன்னுடைய அருளினால் இருப்பது என்பதை உணராமல் என்னுடைய குறைபாட்டினால் அல்லது என்னுடைய இந்த ஆசாபாசங்களால் வெய்ய என்னை வருத்தக்கூடிய காமம், வெகுளி, மயக்கம், பொய் இவைகளிலே உழன்று கொண்டிருக்கிறேன். எனக்குரிய அந்த பெருமை 2-3 நாட்களுக்கு முன் பார்த்தோம். நாம் தேர்ந்தெடுத்த குலம் அரச குருத்துவ திருக்குல கூட்டம் என்ற பெருமைக்குரியதை விடுத்து நான் மிக மிக கேவலமாக இருக்கின்றேன். என்ன புண்மையே. அதுதான் அந்த கேவலத்தை சொல்லுகின்ற வார்த்தைகள். எத்திக்கும் தானாகி என் இதயத்தை ஊறி தித்திக்கும் ஆனந்தனே பராபரமே. எத்திக்கும் தானாகி, நீர் எல்லா இடத்திலும் இருந்து கொண்டு என் இதயத்திலும் நீர் ஊறி தித்திக்கும் ஆனந்தனே, என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சிக்குரிய வேந்தனே, உன்னை ஆராதிக்கின்றேன். இத்தகைய எண்ணத்துடன் ஜெபிப்போம், உழந்தால் இருப்போம். Lord Jesus, may I be one with you in all that I say and do. Draw me close that I may glorify you. Bear fruit for your kingdom. Inflame my heart with your love and remove from it anything that would make me ineffective or unfruitful in loving and serving you as my all. ஆண்டவராய் இயேசுவே, நான் சொல்வதிலும் செய்வதிலும் உம்மோடு ஒன்றாய் இருப்பேனாக. உமது அரசில் கனிதந்து உம்மை மகிமைப்படுத்த உம்பால் என்னை ஈர்த்தருளும். உம் அன்பினால் எம் இதயம்
பற்றி எரியச் செய்தருளும். என் எல்லாம் ஆகிய உமக்கு ஊழியம் புரிந்து கனி கொடுக்க தடையானவற்றை என்னிலிருந்து அகற்றி அருளும். எல்லாம் வல்லவரே நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரிதாமே இந்த நற்கருணையிலே எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ் உண்டாவதாக. நீரே எம்மை ஆட்கொண்டருளும். எம் உள்ளத்தில் தங்கி உம்முடைய அருளையும் ஆசிரையும் தந்து நாங்கள் என்றும் உமது அன்பு மக்களாக வாழவும் வளரவும் செய்தருளும். இந்த ஆராதனையில் பங்கு பெற்று கொண்டிருக்கிற மக்களை நீர் பரிவுடன் கண்ணோக்கிருளும். அநேகர் தங்களுடைய இல்லத்திலே வாஞ்சையோடு விசுவாசத்துடனும் நம்பிக்கையுடனும் இதில் பங்கேற்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் நீர் உமது அருள் ஆசையால் தெய்வீக ஒளியால் அவர்களை நிரப்பியருளும். அவருடைய இல்லத்தையும் ஆசீர்வதித்தருளும். தீமை, தீங்கு, சாத்தானின் வேதனைகளும் சோதனைகளும் வலைகளும் எங்களை விட்டு அகல்வதாக. உம்முடைய ஒளி எம்மை சூழ்வதாக. நீரே எம்மை சூழ்ந்து நின்று எம்மை வழிநடத்த எமக்கு முன்னும் துணையாயிருக்க எங்களுக்குள்ளும் பாதுகாவலாயிருக்க எங்களுக்கு பின்னுமிருந்து ஆசீர்வதியும். மேலும் இந்த வழிபாட்டை உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் அருகிலும் வெகு தொலைவிலுமாக பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற அனைத்து மக்களையும் அவருடைய கருத்துக்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கின்றோம். அவருடைய ஜெபங்களை கேட்டருளும். பலவிதமான தேவைகளுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று வாஞ்சையோடு எழுப்பிய அவருடைய விண்ணப்பங்களை கேட்டருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன். சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல், திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். இறைவனோ என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே.
உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. மே மாதம் 21ஆம் தேதி புதன்கிழமை, பாஸ்கா காலம் 5ஆம் வாரம். புனித யூஜின், கிறிஸ்டோபர், மக்கலனஸ், ஹெர்மன், ஜோசப், கான்ஸ்டான்டின் இவருடைய நினைவை திருச்சபை நமக்கு தருகிறது. இந்த நாளில் திருப்பலியை தொலைக்காட்சிக்கு உபயம் செய்கின்ற பேத்ருஸ், ஜெயதுரா, ஆந்திரே அர்னால் குடும்பம், நத்தாலி ஆப்டிகல்ஸ், பெஞ்சமின் ஆதிரூபசாமி குடும்பம், அல்ஃபோன்ஸ் விக்டோரியா குடும்பங்கள், ஷபியே குடும்பம் இவர்களோடு இன்று ஆண்டு நினைவாக என்னுடைய தந்தைக்காக ஆண்டனி சாமி, தெரேசா பாப்பி இவருடைய ஆண்மையை பாற்றிக்காகவும் 20ஆம் ஆண்டு திருமண நினைவு நன்றிதலாக சுசைராஜ், பூங்கோதை, தங்கச்சி மடம் இவருடைய கருத்துகளுக்காகவும் பிள்ளைகளின் நலனுக்காகவும் நன்கு படிக்கவும் உடல் உள்ள ஆண் நலத்துக்காகவும் ஏஞ்சல் கண்மணிக்காக ஜெபிக்கின்ற ஜான்சி ராணி குடும்பத்தினர் ஆஸ்திரேலியா. இதே ஆண்டவருக்கு நன்றியாக இமாக்குலேட், தேவதாய்க்கு நன்றியாக இமாக்குலேட் கோவா சுற்றுப்பயணம் பத்திரமாக முடிந்ததற்காக, தீய ஆவியிடமிருந்து விடுதலை, நிரந்தர கட்டுக்குள்ளடங்க கிறிஸ்டியான் லெபோ, அமுதா வெரோனிகா, வீடு காலி செய்ய வேண்டி டொமினிக் மாரி ரெஜினா, கருத்துக்கள் நிறைவேற வேண்டி ரஜினிகாந்தன் சரண்யா, உடல் நலன் வேண்டி விக்டர் சூசான், மரியாம் பிள்ளை, அல்ஃபோன்ஸ் செசிலியா லண்டன், கருத்துக்கள் நிறைவேற வேண்டி ஃபெலிசிட்டா அமல்ராஜ் சென்னை, மரிய தெரேஸ் சென்னை, பிரான்சிஸ் தும்கூர், குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நலனுக்காகவும் செபிக்கின்ற ஃப்ளோரா ராணி கமுதி, ஆண்மையை பாற்றிக்காக ஃப்ரெட்ரிக் அமல்ராஜ் கனடா, ஏலன் ராஜு, சந்தனசாமி சாமிநாதன், அருமையம்மாள், ராயப்பன் ஞானப்பு, மரிய ரோசலின் பிரான்ஸ், மலையப்பன் சௌரியம்மாள், மலையப்பன் லூர்துசாமி இவர்களுக்காகவும் திருப்பலியை தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டு ஒப்புக் கொடுக்கின்ற குடும்பங்கள், வயதானவர்கள், நோயாளிகள், குழந்தைகள், இராணுவ வீரர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம். தகுதி பெற நம் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். எங்களை தந்தையுடனும் எல்லா மக்களுடனும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை அழைக்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. செபிப்போமாக. இறைவா, மாசின்மையை அளிப்பவரும் அதை விரும்புகிறவரும் நீரே. உம்முடைய ஊழியராகிய எங்களுடைய இதயங்களை உம்மிடம் திருப்பியருளும். இதனால் விசுவாசமின்மையாகிய இருளிலிருந்து விடுவிக்கப்பட்ட எங்களை உமது உண்மையின் ஒளியில் என்றும் வழிநடத்தி செல்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். எருசலேமுக்கு சென்று திருத்தூதர்களிடமும் மூப்பர்களிடமும் இந்த சிக்கலை குறித்து கலந்து பேசுமாறு நியமிக்கப்பட்டனர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவசனங்கள் 1-6 முடிய. அந்நாள்களில் யூதேயாவிலிருந்து வந்த சிலர்
நீங்கள் மோசேயின் முறைமைப்படி விருத்த சேதனம் செய்து கொள்ளாவிட்டால் மீட்படைய முடியாது என்று சகோதரர் சகோதரிகளுக்கு கற்பித்து வந்தனர். அவர்களுக்கும் பவுல், பர்னபா ஆகியோருக்குமிடையே பெரும் கருத்து வேறுபாடும் விவாதமும் உண்டாயின. எனவே பவுலும் பர்னபாவும் அவர்களுள் சிலரும் எருசலேமுக்கு சென்று திருத்தூதர்களிடமும் மூப்பர்களிடமும் இந்த சிக்கலை குறித்து கலந்து பேசுமாறு நியமிக்கப்பட்டனர். அங்கிருந்து திருச்சபையார் அவர்களை வழி அனுப்பி வைத்தனர். அவர்கள் பெனிசியா, சமாரியா வழியாக சென்று பிற இனத்தவர் மனம் திரும்பிய செய்தியை எடுத்துரைத்தார்கள். இது சகோதரர் சகோதரிகள் அனைவரிடமும் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. அவர்கள் எருசலேம் வந்தபோது திருச்சபையாரும் திருத்தூதர்களும் மூப்பர்களும் அவர்களை வரவேற்றார்கள். அப்போது கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர்கள் அறிவித்தார்கள். ஆனால் பரிசேய கட்சியினருள் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட சிலர் எழுந்து அவர்கள் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும், மோசேயினது சட்டத்தை கடைபிடிக்க அவர்களுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கூறினர். இதனை ஆய்ந்து பார்க்க திருத்தூதரும் மூப்பரும் ஒன்று கூடினர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. மகிழ்ச்சியுடன் ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். மகிழ்ச்சியுடன் ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம். பதிலுரை: மகிழ்ச்சியுடன் ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரின் திருக்குலத்தார் ஆங்கே செல்கின்றனர். இஸ்ரேல் மக்களுக்கு இட்ட கட்டளைக்கு இணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்வார்கள். அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன. அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள். பதிலுரை: மகிழ்ச்சியுடன் ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். ஒருவர் என்னுடன் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அதிகாரம் 15, திருவசனங்கள் 1-8 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: உண்மையான திராட்சை கொடி நானே. என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடம் உள்ள கனி கொடாத கிளைகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனிதரும் அனைத்து கிளைகளையும் மிகுந்த கனிதருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே
தூய்மையாய் இருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள். கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்து இருந்தால் அன்றி தானாக கனிதர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தால் அன்றி கனிதர இயலாது. நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்து இராதவர் கிளையை போல தரித்து எரியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கிளைகள் கூட்டிச் சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சகோதர சகோதரரை நாம் ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி எல்லாமல்ல இறைவனாகிய தந்தை கேட்டதாக முடிச்சுவீங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரை புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. நல்லாயனாகிய இறைவா, உமது வழி நடத்துதலாலும் பராமரிப்பினாலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளில் சிலவற்றை காணிக்கையாக இதோவும் திருமுன் படைக்கின்றோம். இவற்றோடு எங்களையும் ஏற்றருளும். கிறிஸ்துவின் இறப்பு உயிர்ப்பு ஆகிய பரிகார பலியால் எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படவும் எல்லா தீமைகளிலிருந்து விடுதலை அடையவும் இவ்வாறு கிறிஸ்துவின் பாஸ்கா பலி எங்கள் முடிவில்லா மகிழ்ச்சியின் காரணமாக வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உமது வார்த்தையான கிறிஸ்து வழியாகவே அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவினால் உடலெடுத்து கன்னிமரியிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர கைகளை விரித்து பாடுபட்டார். சாவை வென்று உயிர் புண்டென விளங்கச் செய்தார். ஆகவே நாங்கள் வான தூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உமது மகிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, மூவுலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா,
வானக தந்தையே, நேர்மையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை புனித காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக அவர் பாடுபட மனமோது தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிலருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே உணவருந்தேவின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தேன் தாம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காம் எல்லோருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்த நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும்போது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், இணை ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்துள்ளோம். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்துள்ளோம். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக என் பெற்றோர்களையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கோந்தலாய் இந்த புனிதர்கள், இன்றைய புனிதர் யூஜின் மற்றும் புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தெய்வ படிப்பினில் பயிற்சி பெற்ற நாம் தந்தையை பார்த்து சொல்லுவோம்: பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமே மன்றாடுகிறோம். அது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்ல அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அப்போஸ்தலருக்கு மொழிந்தரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி அதற்கு சமாதானத்தையும் ஒற்றுமையும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சிகின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்கின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன்.
ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா குணமடையும். எம்மை காத்து நித்திய வாழ்வு அழைத்து கொண்டு செல்வதாக. ஆமென். நற்கருணை மாலை. இது இயேசுவின் உடல், இது இயேசுவின் இரத்தம். இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை. இது இயேசுவின் இரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை. இவை இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை. இவை இயேசுவின் உதடும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை. இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன். இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கிறேன். இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது. இது இயேசுவின் உள்மனம் என்பதால் என் முடிவுகள் சரியானவை. இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன. இது இயேசுவின் இயல்பு என்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன். ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதரர் சகோதரி, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, மறுபடியும் 3 மாதம் கழித்து இந்த சேட்டலைட் டிவி UFX என்ற சேனலில் டிவியிலே இந்த திருப்பலிகள் நேரடி ஒளிபரப்பாக தினம் தினம் காலையில் 6 மணியிலிருந்து 7 மணி வரை செல்வதை மறுபடியும் நேயர்கள் தாங்களாகவே கண்டுபிடித்து தொலைபேசியில் நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்த வண்ணமாக இருக்கின்றார்கள். இதை இன்னும் மறுபடியும் மக்களுக்கு விளம்பரப்படுத்துவதற்கு, தெரிந்து கொள்வதற்காக ஒவ்வொரு நாளும் மாலையும் 5:30 மணிக்கு இதே திருப்பலி ஒளிபரப்பாகிறது என்பதையும் அறிவிக்கின்றோம். UFX என்ற டிவியிலே பார்த்து கொண்டிருக்கின்ற மக்கள் பிறருக்கும் அறிவியுங்கள்.
இதே திருப்பலி தினத்திருப்பலி மாலை 5:30 மணிக்கும் ஒளிபரப்பாகும். வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாட்களிலும் நடைபெறுகின்ற மாலை திருப்பலிகளும் நேரடி ஒளிபரப்பாக செல்லும். ஆக கடந்த மாதங்களில் இழந்தவைகளை ஈடு செய்யும் வண்ணம் இந்த நிறுவனத்தார் நமக்கு சாதகமாக இவைகளை கொடுத்திருக்கிறார்கள். யூஎஃப்எக்ஸ் நிறுவனத்தாருக்கு நன்றி கூறுகின்றோம். பல முறை என்னிடம் விண்ணப்பித்து கேட்டுக்கொண்டார்கள், தயவு செய்து கொஞ்சம் பொறுமையாக இருங்கள், நாங்கள் உங்களுக்கு ஆவணச் செய்வோம், இழந்தவைகளை எல்லாம் மறுபடியும் கொடுக்கக்கூடிய வகையில், நேயர்களை மறுபடியும் ஈர்க்கக்கூடிய வகையில் உங்களுக்கு நேரத்தையும் உங்கள் நிகழ்ச்சிகளையும் ஒளிபரப்புவோம் என்று கூறினார்கள். பொறுமையாக இருந்தோம். ஏனென்றால் இதற்கிடையில் அநேகர் ஏன் மாதா டிவியில் கொடுக்கக்கூடாது, பாண்டிச்சேரியிலிருந்து ஒரு சில திருப்பலிகள் வருகின்றனவே, உங்கள் திருப்பலியை காண முடியவில்லையே என்றும் கேட்டார்கள். ஆனால் அது பதிவு செய்யப்பட்ட திருப்பலியாகத்தான் இருக்குமே தவிர நேரடி ஒளிபரப்பு என்பது கிடையாது, முடியாது, பல காரணங்கள். ஆகவே நேரடி ஒளிபரப்பை கொடுப்பதற்கு ஒரு சில முயற்சிகள், அது பகீர்தரான முயற்சிகள், சாதாரண முயற்சி கிடையாது. ஆகவே தான் உடனடியாக மாற்று சேனல்களுக்கும் செல்ல முடியாது. எனவே அந்த தடைகள் எல்லாம் நீக்கி அவர்களும் இப்பொழுது இந்த சேனல்களை கொடுக்கின்றார்கள். ஒரு நல்ல உதாரணம், அடிக்கடி கமுதியிலிருந்து ஒரு திருப்பலி கருத்தை படிப்பேன். அந்த அம்மையார் நேற்று சொன்னேன், மறுபடியும் யூஎஃப்எக்ஸ் டிவியில் திருப்பலி வருகிறது, நன்றி ஃபாதர், விடமாட்டேன், இவங்களுக்கு ஃபோன் செஞ்சு கேட்டு நான் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி நேற்று சொன்னாங்க. மாலை திருப்பலியும் நடக்கிறதம்மா என்று சொன்னேன். பார்க்கிறேன் ஃபாதர், நிச்சயமாக வாங்கிடுவேன் என்று காலையில் எனக்கு ஃபோன், ஃபாதர் டிவி சேனல் வந்துவிட்டது, உங்களுடைய திருப்பலியை திருப்தியாக பார்ப்பேன், எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் செவியுங்கள் என்று கூறிய அந்த விடாப்பிடிவாதம், ஒரு சாதாரண கடை வைத்திருக்கக்கூடிய பெண்மணி பிள்ளைகளின் விசுவாச வளர்ச்சியில் வாரந்தோறும் இங்கே விண்ணப்பங்களை எழுதி திருப்பலி கருத்துக்களை செலுத்தி, அது டிவியில் வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி என்று ஜெபிக்கின்ற அந்த மனநிலையை பாராட்டுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். இப்பொழுது இந்த டிவி நேயர்களுக்காக சமீபத்தில் புனிதர் பட்டம் வழங்கப்பட்ட நிகழ்ச்சியை மறு ஒளிபரப்பாக கொடுக்கின்றோம். நன்றி ஏந்து நிற்போம், ஆசீர் பெறுவோம். செபிப்போமாக. இறைவா, இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் உம்மோடும் எம் சகோதர சகோதரிகளோடும் நாங்கள் செய்து கொண்ட உறவு பரிமாற்றத்திற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களை இருளினின்று உம் வியத்தகு ஒளிக்கு அழைத்த உம் புகழ்ச்சிகளை சொல்லாலும் செயலாலும் என்றும் எங்கும் அறிவிக்கச் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. திருப்பலியில் ஒப்பு கொடுக்கப்பட்ட கருத்துகளுக்காகவும் தாய் திருச்சபையின் வளர்ச்சிக்காகவும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் பங்கு தந்தையின் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் உடல் உள்ள ஆன்ம நலனுக்காகவும் பங்கிலுள்ள குடும்பங்கள், அருட்சகோதரிகள், பிள்ளைகள், சிறார்கள், நோயாளிகள் இவர்களுக்காகவும், சிறையில் வாடுவோர், தனிமையில் தவிப்போர் இவர்களுக்காகவும், மறைபரப்பு பணி செய்வோர், மறைக்கல்வி ஆசிரியர்கள் இவர்களுக்காகவும், அனைவருடைய உடல் உள்ள ஆன்ம நலன்களுக்காகவும் ஜெபிப்போமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள்ள ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே. ஆமென். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.